பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆமென். இந்த மே மாதம் முதல் தேதியில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் நின்று கொண்டு இருக்கிற இந்த திருச்சபை திருப்பத்தூர் குருசேகரத்தினுடைய நூற்றாண்டு திருச்சபை. இதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 19/9/1934 வருஷம் சாஸ்திரி சாந்தகிரின் என்ற மகாகணம் பேராயர் மூலமாக இதை ஆரம்பிக்கப்பட்டது. சாந்தகிரின் ஐயாவை குறித்து எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் அநேக காரியத்தை எல்லாவற்றையும் விட்டு இந்த நம்முடைய தமிழ் சுவிசேஷ திருச்சபையினுடைய பேராயராக அவர்கள் பொறுப்பேற்று அந்த அணைக்காடு மற்றும் அந்த புதுக்கோட்டை பகுதியில் அவர்கள் பணி செய்தார்கள் சொல்லி தெரியும். இந்த திருச்சபையினுடைய காரியத்தை பார்க்கும்போது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இந்த வேத வாக்கியம் தான் இப்பொழுது இருக்கிற நம்முடைய டிஎல்சி ஆரோக்கியநாதர் திருச்சபையில இதே வசனத்தை அந்த வெளியில அவர்கள் எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும். இந்த ஆசீர்வாதம் முற்பிதாக்கள் இந்த நூற்றாண்டுடைய திருச்சபை பெரிய ஒரு ஆசீர்வாதம். நாங்கள் போன வருடம் 2025 வருஷம் இதில் நாங்கள் பொறுப்பெடுத்து இந்த இடத்துல ஊழியம் செய்து இந்த புதன்கிழமையில இங்கே உபவாச கூடுகை நடைபெறும். இந்த புதன்கிழமையில அநேகர் குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்த பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கற்றுக் கொடுத்தார். அநேக வேலை வாய்ப்புகளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தார். குடும்பத்தில் சமாதானம் இல்லாதவங்க ஜெபித்திருக்கிறாங்க. அநேக அற்புதங்கள் இந்த இடத்துல நடைபெறுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை இந்த இடத்திலிருந்து நீங்கள் இந்த காணொலி வழியாக இந்த நூற்றாண்டு திருச்சபை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குமானால் இந்த டிஎல்சி திருச்சபையில இந்த திருப்பத்தூரிலே நீங்கள் இந்த திருச்சபையில நீங்கள் உள்ளே நுழைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பார். அப்படியாப்பட்ட ஆண்டவரை ஒரு நிமிடம் ஆண்டவரை நாம் துதிக்கலாம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக நம்முடைய வாழ்க்கையில அவர் போதுமானவராக இருந்தாரே. அந்த இயேசுவை நாம் நினைத்து பார்க்கலாமா? ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக நம்முடைய ஜீவனையும் சுகத்தையும் பலனை கொடுத்து இந்த மே மாதத்துல நம்மளை காண செய்தாரு. கடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கிறேன் என்ற அந்த பக்தன் சொல்லுகிற அந்த பாடலை பாடி நாம் துதிக்கலாமா? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தா நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தா நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அனாதையாய் அலைந்து நான் திரிந்தேன் ஐயா, அனாதையாய் அலைந்து நான் திரிந்தேன் ஐயா. எந்த நிலையிலோ உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலோ உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. விலையேற பெற்ற ரத்தத்தால் விடுதலை கொடுத்தே, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவே, நண்பர் இயேசுவே. வல்ல செயல் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஜீவனையும் சுகந்தி பலனை கொடுத்தவருக்கு அல்லேலூயா. உன் நினைப்பதற்கு வெற்றி கொள்வதற்கும் அதிகமாய் செய்தவருக்கு
பாரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே, 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 பரத்திலிருந்து கிடைக்கும், அவர் கரத்திலிருந்து கிடைக்கும், பரத்திலிருந்து கிடைக்கும், அவர் கரத்திலிருந்து கிடைக்கும், பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மே மாதம் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு பாக்கியம். நாம் ஏப்ரல் மாதத்தை கடந்து உடைய சந்ததியின் மேல் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பேன்னு சொல்லி இந்த மே மாதம் முழுவதும் பாதுகாத்த தெய்வம் இந்த மே மாதத்தை நமக்கு கரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த மே மாதத்தில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் எரேமியா புஸ்தகம் 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அன்பு பிரியமானவர்களே, நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவை ஒருவேளை இந்த நாளில இந்த வருஷம் ஆரம்பித்து 4 மாதங்கள் ஆகிவிட்டது, நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவு எனக்கு கிடைக்கவில்லையே. ஒருவேளை இந்த காணொலி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு திருச்சபை மக்களே, அன்பு சகோதரனே சகோதரிய, என்னுடைய வாழ்க்கையில ஒரு முடிவு இல்லையே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது சொன்ன கர்த்தர் நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் கொடுத்தார். இந்த 2 பேரை ஞாபகப்படுத்துகிற நியாயாதி புஸ்தகம் 6வது அதிகாரத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். பார்க்கும் பொழுது அங்கே கிதியோன் என்கிற ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி 12வது வசனம், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் சொல்கிறார், ஆண்டவனே கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு எப்படி நேரிடுவான் என்று அநேகர் அந்த அமலேக்கியர்கள் பெலிஸ்தர்கள் வந்து எதிர்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் அவன் நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற எந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானவர் கையில நீங்களாக்கி ரட்சிப்பா. அன்பு பிரியமானவர்களே, ஒருவேளை பலவீனத்தோடு சுகவீனத்தோடு எனக்கு யாரும் இல்லையே, அந்த மனுஷன் ஒரு அறிக்கை எழுதுகிறான், நான் மனாசையிலேயே சிறிய குடும்பம், நான் மிகவும் எளியவன், என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரும் சிறியவன் என்று அறிக்கை எழுதுகிறான். இந்த மே மாதம் ஆரம்பித்திருக்கிற நாம் புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்பதாக நம்மளை ஆயத்தப்படுத்துக. ஒருவேளை நம்முடைய பின்னணியத்தை பார்த்து நாம் வளர்ந்து விடலாம் என்று நினைத்து விடாது, என்னுடைய பேக்ரவுண்டை வைத்து நான் உயர்ந்துருவேன் என்று நினைத்து விடாமல், ஆண்டவர் மனாசையில சிறியவன், என் குடும்பத்தில் மிகவும் எளியவன் என்று அவன் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளே அர்ப்பணிக்கிறான். அதன் பிற்பாடு ஆண்டவர் மீதியானுடைய கையில கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர் அவனை மனுஷனை முறியடிப்பது போல மீதியானரை முறியடித்தார். அப்படியே தாவீதுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம். பெலிஸ்தனை அந்த கோலியாத்தை கொன்ற பிறகு அநேக ஜனங்கள் அந்த சவுல் கொண்டதே 1000, தாவீது கொண்டது 16,000 என்று சொல்லி அவனை துதிக்கிறாங்க. அவனோட வாழ்க்கையில முடிவில்லை, எதிர்பார்த்திருக்கிற முடிவில்லை. அநேக வருஷங்கள் பார்த்தீங்கன்னா இதனால இந்த சவுல் வந்து விரட்டி அடிக்கிறான். நான் 1 சாமுவேல் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை வாசிக்கிறேன். அப்போது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எரிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்தான். அன்பு பிரியமானவர்களே, ஒருவேளை இயேசு உன்னோடு இருப்பாரானா, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உனக்கு கொடுப்பான். இந்த மே மாதத்துல இந்த காணொலி வழியா பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, திருச்சபை மக்களே, இந்த நாளில கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்குகிற கர்த்தர் எதிர்பார்த்திருக்கிற முடிவை இந்த தாவீது ஓடி ஒளிந்து அவன் இருக்கிறான். அவனுக்கு கொடுத்த அபிஷேகம் அவன் நிறைவேறவில்லை. அநேக நாள் அவன் கர்த்தரிடத்துல காத்திருக்கிறான், சுர மண்டலங்களை வாசிக்கிறான், ஆண்டவரை துதிக்கிறான். அவர் பெரிய ஒரு மனுஷனை கர்த்தர் மாற்று. ஒருவேளை சவுலை போன்று அநேக எதிராளிகள் உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வரலாம். சவுலை போன்று அநேகர் உன்னை எதிர்க்கலாம். உன் வாழ்க்கையில அநேக தோல்விகளை கொண்டு வரலாம், உனக்கு அநேக பிரச்சனைகளை கொண்டு வரலாம். இன்னைக்கு ஆண்டவர் நோடு பேசுகிறார், நீ எதற்கும் சோர்ந்து போகாத. மீதியானவரை தப்புவித்த ஆண்டவர், கிதியோனோடு இருந்த ஆண்டவர், தாவீதோடு இருந்த ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த தாவீது அநேக
அபிஷேகம் பண்ணின பிறகு காத்திருந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். ஆனால் அதே அநேக நாள் கத்திரத்துல அநேக போராட்டங்களை சந்திக்கிறான். ஒருவேளை இந்த இடத்துல அநேக போராட்டங்களை சந்திக்கலாம். இந்த வசனம் அழகாய் முடிக்கிறார். இந்த போராட்டம் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லி அவைகளை தீமைக்கல்ல. இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டம் தீமைக்கல்ல, இதுவரைக்கும் நீ பட்ட பாடுகள் தீமைக்கல்ல, இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்ந்திருக்கிற நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. சமாதானம், உங்களுக்கு சமாதானம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு பார்த்து சொன்னது போல உங்களுக்கு சமாதானம். பயந்து இருந்த அந்த சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு சமாதானம். அதே போன்று ஆண்டவர் சொல்கிறார், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவு தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். இந்த நாளில் அன்பு பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்ட ஒரு வாழ்க்கையில சமாதானத்தை கற்றுக் கொடுப்பார். 3 இப்படிதான் மீனும் ஆமையும் தவளையும் ஒன்றோடு பேசி கொண்டிருந்ததான் தன்னுடைய வாழ்க்கையில. நீ எவ்வளவு நாள் வாழ்வ? ஆமையை பார்த்து மீன் சொல்லுதா, நீ எவ்வளவு நாள் வாழ்வ? ஆமை சொன்னது, நான் 1000 வருஷம் வாழ்வேன்னு சொல்லிட்டான். மீன் சொல்றது, மீன் நீ எவ்வளவு நாள் வாழ்வ? நான் 100 வருஷம் வாழ்வேன்னு சொல்லிட்டான். ஆனா தவளை, ஐயோ இன்னைக்கு என்ன தலையை மிதிச்சாலே செத்துருவேனே, அற்பமான ஜந்துவாச்ச, எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமா, இந்த உலகத்துல வாழ்றதுக்கெல்லாம் எனக்கு சான்ஸ் கிடைக்குமா, நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருந்துச்சு. அந்த குளத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மீனவன் வலையை விரித்தானான். அப்பொழுது அந்த ஆமையும் மீனும் அந்த தவளையும் அந்த வலையில மாட்டிக்கொண்டதாம். அப்பொழுது மீனவன் வெளியில கொண்டு வந்து, ஐயோ ஆமை கிடைச்சிட்டு அந்த டாட்டாய்ஸ் என்னுடைய வாழ்க்கையில இம்யூனிட்டி பவரையும் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குமேன்னு சொல்லி அதை எடுத்து வைத்துக் கொண்டானாம். மீனையும் நல்ல ருசியான உணவாச்சுன்னு சொல்லி எடுத்து வைத்துக் கொண்டானாம். ஆனால் தவளையை தூக்கி தண்ணியில போட்டானாம். அப்பொழுதுதான் தவளை நினைச்சிட்டான், நான் நினைச்சேன் எனக்கு ஆயுசு இல்லைன்னு சொல்லி, ஆனா இவங்கெல்லாம் அநேக வருஷம் வாழணும்னு சொன்னாங்க, ஆனா அவங்க செத்து போறாங்க, ஆனா எனக்கு வாழ்வை அந்த கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லி அந்த தவளை நினைச்சேன். ஒருவேளை இந்த காணொலி வழியா பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான திருச்சபையாக பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எனக்கு வாழ்க்கை முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறாயா? எதிர்பார்த்துக்கிற முடிவை தீமைக்கல்ல, சமாதானத்துக்குரியவையில அவனுக்கு தருவேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நம்மள ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், தோத்திரிக்கிறோம். இந்த காணொலி வழியா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய வேண்டுதலை கேட்பீராக, அவருடைய சூழ்நிலைகளை மாற்றுவீராக. தீமைக்கல்ல நீங்கள் ஆண்டவரை எதிர்பார்த்திருக்கிற முடிவு கிதியோட உனக்கு இருக்கும் இந்த வெள்ளத்தோட போன்னு சொன்னீரையா ஆண்டவரே. நீ சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000 சொல்லி வாழ்த்துனது போல உங்களையும் ஆண்டவரே இந்த நாளில எங்களையும் நீ ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஜெபத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எந்த ஸ்தானத்துல நீங்கள் யாருக்காக ஜெபம் செய்ய ஆசீர்வதிக்கிறீங்களோ அதே ஸ்தானத்துல அவர்கள் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறனால பிதாவே ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சமாதானம் ஆசீர்வாதம் நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை தருவேன் என்ற வாக்கு மாறாத ஆண்டவர் இந்த மே மாதம் ஆரம்பித்திருக்க உங்களுக்கு முடிவுபட்டு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பாராங்க.